ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா ப்ளே டிடிஹெச் கனெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆஃபர்லாம் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இப்போது நீங்கள் ஏர்டெலோ இல்லை வேறு ஏதாவது அதர் டிடிஹெச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, வெறும் டிடிஹெச் மட்டும் நீங்கள் உங்கள் மேலே வந்து இப்போ ஏர்டெல் டிடிஹெச் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே டாடா ப்ளேக்கு வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா, கம்மி ப்ரைஸில் வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம். இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் தமிழ் சேனல்ஸ் எத்தனை இருக்குது, அதில் ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது நீங்கள் புது கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு விதமான ஆஃபர் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஒன் மந்த்துக்கான பேக். ஓகேங்களா, எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1060 rupees, அதாவது 1060 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா டாடா ப்ளேலேருந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் ஒயர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு 50-60 தமிழ் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து 1 மந்த்துக்கான பிளான் 1060 ரூபா. ஓகேங்களா, 1060 ரூபா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து 229 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 1 மந்த்துக்கு உண்டான பிளான், பேசிக் பிளான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரான பிளானா இருக்கும். ஓகேங்களா, நீங்க 3000 ரூபாய்க்கு நீங்க வந்து அவங்கள்ட்ட பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டிடிஹெச் பிளஸ் ஒயரு, இன்ஸ்டாலேஷனு, அப்புறம் வந்து கனெக்ஷன், செட்டாப் பாக்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நீங்க கொடுக்குற 3000 இருக்கு இல்லைங்களா, அந்த 3000 வந்து அப்படியே உங்களுடைய நீங்க பார்க்க போற பிளானுக்கு வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீங்க 3000 நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து பேசிக்கா இவங்க என்ன பிளான் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்டி பேக் இருக்கு. ஓகேங்களா, அதோடைய காஸ்ட் வந்து 229 ரூபா வரும். ஓகேங்களா, எல்லா தமிழ் சேனல்ஸும் வந்துடும். இதை வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணா 229 ரூபா இன்ட்டு 13 மாசத்துக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது 3000 ரூபா அப்படியே டிவைட் ஆகிட்டே வரும். இப்போ 229 இன்ட்டு நீங்க வந்து 13 மாசத்துக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு 3000 சம்திங் வந்து 3000 கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா, நீங்க கொடுக்குற 3000 வந்து உங்களுக்கு வந்து இந்த 13 மாசத்துக்கு வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இது வந்து பெஸ்ட் ஆஃபர். சரிங்களா, ஏன்னா ஹெச்டி சேனல்ஸும் வந்துடும், உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து 13 மாசத்துக்கு வந்து நீங்க வந்து இது அப்படியே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 3000 பே பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 13 மாசத்துக்கு வந்து நீங்க வந்து எல்லா டிவி சேனல்ஸும் வந்து பாத்துக்கலாம். ஓகே, இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஏர்டெலோ இல்ல டிடிஹெச் ஏதாவது அதர் பிராண்ட் எது வேணாலும், இப்போ சன் டைரக்ஷனோ எது வேணாலும் நீங்க வந்து மொட்டை மாடியில வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்பீங்க டிடிஹெச். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டிடிஹெச் மேல இருக்கு, அதாவது ஆண்டனா இருக்கு, எனக்கு வெறும் செட்டாப் பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. செட்டாப் பாக்ஸ் மட்டும் எவ்வளவு நீங்க பே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 899 ரூபா நீங்க பே பண்ணீங்கன்னா 1 மந்த்துக்கு ஆக்டிவேஷனோட வந்து செட்டாப் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்க வீட்டு மொட்டை மாடியில எந்த டிடிஹெச் ஆண்டனா இருக்கோ அவங்க சேட்டலைட்டுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த பிளானை வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியாவா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் நீங்க அதாவது டிடிஹெச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா வேற ஒரு இது ஆண்டனா எடுத்துட்டு வந்து ட்ரில் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்க ஒரு 3-4 மாசம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு அதே ஆண்டனாலே வந்து இவங்களுடைய சிக்னல் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. செட்டாப் பாக்ஸ் மட்டும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 199 ரூபா நீங்க பே பண்ணா போதும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 3 பிளான் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து 899 ரூபா, அதாவது வந்து செட்டாப் பாக்ஸ் மட்டும் தருவாங்க. உங்கள்ட்ட இருக்கிற டிடிஹெச்வே அவங்க வந்து மாடிஃபை பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க. ரெண்டாவது பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1060, இது புது கனெக்ஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. 1 மந்த்துக்கு வந்து தமிழ் சேனல்ஸ்லாம் வந்து ஒரு 60 சேனல்ஸ் கொடுப்பாங்க. 1 மந்த்துக்கு வந்து 1060 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனு, ஆண்டனா, டிடிஹெச், அந்த செட்டாப் பாக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, மூணாவது ஆஃபர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபர். 3000 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனு, டிடிஹெச், செட்டாப் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 13 மாதத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்டி பேக் இருக்கு, அதை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா 13 மாசத்துக்கு வரும். உங்களுக்கு 13 மாசத்துல எனக்கு இந்த சேனல்ஸ்லாம் வேணாம், எனக்கு வேற எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் ஒன்றும் இல்லை, வேற பேக்கேஜுக்கு நீங்க மாறுறதா இருந்தால் மாறிக்கலாம். பட் வந்து அது 13 மாசங்கிறது வந்து வேலிடிட்டி வந்து கொஞ்சம் குறையும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பேக்கேஜ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா 11 மாசம் இல்லை 10 மந்த் அந்த மாதிரி வந்து அந்த நீங்க எடுக்கிற பிளானுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து ஓவராலா வந்து இதுல வந்து எத்தனை டிவி சேனல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம். ஓகே, ஓவராலா டாடா பிளேல எத்தனை சேனல்ஸ் வருது தமிழ் சேனல்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 61 தமிழ் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 61 சேனல்ஸ்ங்கிறது வந்து 10 சேனல்ஸ் வந்து ஹெச்டி சேனல்ஸ். ஓகேங்களா, 10 ஹெச்டி சேனல்ஸ். ஹெச்டி சேனல்ஸ்லேயே 2 சேனல்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று ஹெச்டி குவாலிட்டி, இப்போ சன் டிவி அப்படின்னா சன் டிவி ஹெச்டின்னு ஒன்று இருக்கும், எஸ்டின்னு ஒன்று இருக்கும். எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் சொல்லிட்டு நார்மல் குவாலிட்டி, ஹெச்டினா ஹை டெஃபினேஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஏர்டெல்லாக இருக்கட்டும், இப்போ டாடா பிளேயாக இருக்கட்டும், சன் டிவி ஒன்று ஹெச்டி ஓடிட்டு இருக்கும், ஒன்று வந்து
கம்மி லோ குவாலிட்டியில் வந்து எஸ்டி குவாலிட்டியில் ஓடிட்டுருவோம். அதனால வந்து அதையும் சேர்த்து தான் அவங்க கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் அப்படி கிடையாது, சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 61 சேனலில் வந்து 10 சேனல் வந்து ஹெச்டி சேனல்ஸ் ஓகேங்களா. ஹெச்டி சேனல்ஸ் வந்து 10 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி 51 சேனல்ஸ் வந்து நார்மல் எஸ்டி கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன சேனல் நேம்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஓவராலாக எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேல போடுறேன், அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல் டிவி, புதிய டிவி, ஜெயா பிளஸ், ஜோதி டிவி, மாதா டிவி, மக்கள் டிவி, மாலை முரசு, நம்பிக்கை டிவி, ஜே நியூஸு, நியூஸ் தமிழ் 24x7, நியூஸ் 18 தமிழ்நாடு, பெப்பர் டிவி, பாலிமர் நியூஸு, பாலிமர் டிவி, புதிய தலைமுறை நியூஸ் சேனலு, ராஜ் நியூஸ் சேனலு, SVPC2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து சேனல் ஒன்று இருக்குது, சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல்ஸு, தந்தி டிவி, வசந்த் டிவி, வேந்தர் டிவி, மெகா டிவி, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, ராஜ் மியூசிக்கு, செய்திகள் டிவி, சன் நியூஸு, ட்ராவல் எக்ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, விஜய் டக்கரு, ஜே மூவிஸு, ஜெயா மேக்ஸு, மெகா மியூசிக்கு, கலர்ஸ் தமிழ் ஹெச்டி சேனலு, மெகா டிவி, டிஸ்கவரி தமிழ், இசையருவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, சிரிப்பொலி, விஜய் சூப்பர் ஹெச்டி சேனலு, ஜெயா டிவி ஹெச்டி. ஜெயா டிவி வந்து இதில் மட்டும் தான் ஹெச்டி கொடுத்துருக்காங்க, வேற எந்த இதுலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆதித்யா, சன் லைஃபு, ஜி திரை ஹெச்டி, கலைஞர் டிவி, முரசு டிவி, சோனி ஸ்போர்ட்ஸ் 10/4 தமிழ், KTV ஹெச்டி, விஜய் டிவி ஹெச்டி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி, சன் மியூசிக் ஹெச்டி, சன் டிவி ஹெச்டி, ஜி தமிழ் ஹெச்டி ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 சேனல்ஸ் அதாவது கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே 10 சேனல் வந்து இந்த ஹெச்டி சேனல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹெச்டியில் வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா எஸ்டி குவாலிட்டிலையும் ஒன்று இருக்கும், ஹெச்டி குவாலிட்டியில் ஒன்று இருக்கும். ஹெச்டி குவாலிட்டினா ஹை டெஃபினேஷனு, எஸ்டி குவாலிட்டி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஓகேங்களா. ஓகே, ஓவராலாக வந்து 51 தமிழ் சேனல்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஒரு நல்ல ஆஃபரு. உங்களுக்கு வந்து 3000 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே 13 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் சேர்த்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. இது உங்களுக்கு நல்ல ஆஃபராக இருக்கும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு வந்து நான் இதில் போடுறேன், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, அதை கஸ்டமர் கேர் கால் பண்ணோம்னா சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஏர்டெல் வந்து ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுப்பாங்க, உடனே வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் நான் ஒஸ்ட்டுன்னு சொல்ல வரல, கஸ்டமர் கேரோடைய அந்த சப்போர்ட் கால் பண்ணுவாங்களே சப்போர்ட் டீம், அவங்க வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ கிளியராக இல்லை. நான் வந்து ஸ்டோரில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலிமா நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, இது ஓவராலாக இதில் இவ்வளோ தான் விஷயம். உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா டீட்டெயிலும் வந்து நான் இப்போ டிஸ்பிளேல போட்டிருக்கேன். இதோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அன்பாக்ஸ் ப்ளஸ் வந்து ரிவ்யூ நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இதில் அவ்வளோதான் விஷயம். ஓகே, இது உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.